வணக்கம், வெல்கம் டு யூ பைலட். போன வீடியோவில் ரோடை எப்படி கெஸ் பண்ணி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் காரை பார்க் பண்ணுறப்போ லெஃப்ட் சைடு எப்படி கெஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த கெஸ்ஸிங் டெக்னிக் தெரிஞ்சால் அது கூடவே பேலன்ஸும் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னு பார்த்தோம். இந்த டெக்னிக் புதுசாக டிரைவ் பண்ண போகிறவங்க மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹெவி டிரைவர்ஸும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். அதனால நாமளே ஒரு ஹெவி வெஹிக்கிள் எடுத்து ரைட் சைட் கால்குலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி இந்த லாரியை எப்படி பார்க் பண்ணலான்னு பார்ப்போம். கூடவே அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி ரோடை எப்படி கெஸ் பண்ணலான்னு, ரோடை எந்த இடத்துல கால்குலேட் பண்ணலான்னு, இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும்போது எப்படி பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு ஹெவி வெஹிக்கிளில் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறத பார்க்கும்போது லைட் மோட்டார் வெஹிக்கிள்னு சொல்கிற நார்மல் காரை டிரைவ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அண்ட் ஈஸியாக புரியவும் செய்யும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். முதல்ல இந்த கிரவுண்டை யூஸ் பண்ணி எப்படி லாரியோட ரைட் சைடை கெஸ் பண்ணி லெஃப்ட் சைடு பார்க் பண்ணலான்னு பார்ப்போம். அதை பார்த்த அப்புறம் அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி ரோடை எப்படி கெஸ் பண்ணி டிரைவ் பண்ணலான்னு பார்ப்போம். போன வீடியோவில் ஒரு காரோட ரைட் சைடை கால்குலேட் பண்ணி தான் லெஃப்ட் சைடு கெஸ் பண்ணி டிரைவ் பண்ண முடியும்னு பார்த்தோம். அதே ரைட் சைடு கால்குலேஷனை யூஸ் பண்ணி தான் பார்க்கிங்கில் ஒரு காரை எப்படி முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் சைடு ஒதுக்கி நிப்பாட்ட முடியும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அதே ரைட் சைடு கால்குலேஷன் யூஸ் பண்ணி ஒரு லாரியை எப்படி லெஃப்ட் சைடு கெஸ் பண்ணி பார்க் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டெக்னிக்கலாக நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஒரு காரை 2-3 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களால் அந்த காரோட அகலத்தை கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும்னு போன வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி லாரியை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாரியோட அகலத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த லாரியோட அகல அளவு ஆல்ரெடி டிரைவ் பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு தெரியும். நாம் இப்போ இந்த லாரியை கிரவுண்டை சுற்றி வந்து மறுபடியும் இந்த சேம் பிளேஸில் பார்க் பண்ணலாம். லாரியை மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆரோ மார்க் காட்டுற இந்த செடியை தான் டார்கெட் பண்ணி நம்ம லாரியோட லெஃப்ட் சைட் வீலை இந்த செடியை ஒட்டி ஒதுக்கி விடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். நமக்கு ஆல்ரெடி இந்த லாரியோட அகல அளவு தெரிஞ்சனால கிரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்க இந்த இடத்த டார்கெட் பண்ணி ரைட் சைட் ஃப்ரண்ட் வீலை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நிப்பாட்டுறது வர என்னோட டார்கெட் இந்த பாயிண்டாக தான் இருக்கும். லெஃப்ட் சைட் வீல் ஆட்டோமேட்டிக்காக இந்த செடி பக்கத்தில் ஒட்டி ஒதுங்கி நிப்பாட்டுறத பாருங்கள். நான் லாரியை இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரேன். அது ஏன்னா லாரியோட நீளம் காரோட நீளத்தை விட டபுள் மடங்கு அதிகமாக இருக்கும். லாரியோட பேக் டயரும் அந்த செடி பக்கத்தில் ஒதுங்கி ஒட்டி நிப்பாட்டுறதுக்காக கொஞ்சம் கூட முன்னாடி வர வேண்டியதாக இருக்கும். ஆனால் காரில் ஹெவி லாரி மாதிரி இல்லாமல் அந்த டார்கெட்லேயே அப்படியே ஒதுக்கி நிப்பாட்டிக்கலாம். காரில் அதையும் மீறி உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா கொஞ்சம் கூட முன்னாடி வந்துக்கிட்டு ஒதுங்கிட்டோமான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ரிவர்ஸில் எடுத்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லாரியோட விண்ட்ஷீல்டு வியூவில் இருந்து லெஃப்டில் ஒரு லாரி பார்க் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த லாரி பக்கம் நம்மளோட லாரியோட லெஃப்ட் சைடை முடிஞ்சளவு ஒட்டி பார்க் பண்ண ட்ரை பண்ணலாம். நம்ம ரைட் சைட் கால்குலேஷன் டெக்னிக் படி லெஃப்ட் சைட் கெஸ் பண்ணாமல் நம்ம லாரியோட அகலத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ரைட் சைட் வீல் டார்கெட்டை அந்த ரெட் கலர் மார்க் பண்ணுற இடத்துல வச்சுக்கிட்டு லாரியை மூவ் பண்ணி போக வேண்டியது தான். முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் ஒதுங்கி ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நாம் எவ்வளோ ஒதுக்கி ஸ்டாப் பண்ணியிருக்கோன்னு ஃப்ரண்ட் வியூவில் இருந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 அடி கேப்பை விட்டு நிப்பாட்டியிருக்கோம். அப்படியே பேக் சைடு வியூவில் இருந்தும் பார்த்துடலாம். நாம் லெஃப்ட் சைட் கால்குலேட் பண்ணி பார்க் பண்ணியிருந்தோம்னா இவ்வளோ அக்யூரேட்டாக பார்க் பண்ணியிருக்க முடியாது. நெக்ஸ்ட் நம்ம லாரியை அப்படியே யூடர்ன் பண்ணி ரைட் சைட் கால்குலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு ஹெவி வெஹிக்கிளை எப்படி ரோடை கெஸ் பண்ணி ஓட்டலாம்னு பார்க்க போகிறோம். நாம் லாரியை மீடியமான சின்ன ரோட்டில் தான் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே பார்த்த மாதிரி மொத்த வண்டியோட அளவையும் கெஸ் பண்ணி லாரியோட ரைட் சைடு வீலை ரோடோட சென்ட்ரலில் இருக்க மாதிரி டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி பண்ணினீங்கன்னா லெஃப்ட் சைட் நமக்கு தேவையான இடம் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் லெஃப்ட் சைட் மிரரில் பார்க்கலாம். லெஃப்டில் 1 ஃபீட் கேப் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். ரைட் சைட் கெஸ் பண்ணி ஓட்டுறது தான் ஹெவி வெஹிக்கிளுக்கும் சேஃப். இந்த டெக்னிக்கை தான் நம்ம காரில் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால காரில் எந்த ஒரு சிச்சுவேஷனையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணி போகலாம். முக்கியமாக லெஃப்ட் கெஸ் பண்ணி ஓட்டுறதுல எந்த ஒரு பயமும் இருக்காது.
இப்போ நம்ம முன்னாடி லெஃப்ட்ல பைக்ல ஒரு ஃபேமிலி நிற்கிறாங்க. நம்ம லாரியோட லெஃப்ட் சைடு அவங்கள விட்டு தள்ளி போகணும்னு டார்கெட் பண்ணாமல் நம்ம ரைட் சைடு வீல் டார்கெட்டை முடிஞ்ச அளவுக்கு ரைட் சைடு கொண்டு போகிற மாதிரி வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுறதுனால கொஞ்சம் அட்வான்ஸாகவே ரைட் சைடு போக ஆரம்பிச்சிடணும். ஏன்னா லாரியோட நீளம் அதிகம்னால அட்வான்ஸாக முடிஞ்ச அளவுக்கு ரைட் சைடு ஏறுறது சேஃப்டி. ஹெவி வெஹிக்கிள்ஸ் மட்டும் இல்லை, கார் டிரைவ் பண்ணும்போதும் இந்த அளவு டிஸ்டன்ஸுக்கு முன்னாடியே ரைட் போகிறது தப்பு இல்லை, அதுதான் சேஃப்டியும் கூட. இப்போ ரைட் ஏறி இவங்களை கிராஸ் பண்ணி போகலாம். அவங்கள கிராஸ் பண்ணி போனதும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் முன்னாடி போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக லெஃப்ட்டு வரணும். இப்போ இந்த சிச்சுவேஷனை பாருங்கள். இந்த கவர்மெண்ட் பஸ் முடிஞ்ச அளவு அவங்களோட ரைட் சைட் கால்குலேட் பண்ணி ரைட் சைட் வீலை ரோடோட சென்டர் ஒயிட் லைனை ஃபாலோ பண்ணி வராங்க. நாமளும் அந்த பஸ்ஸை பார்த்த உடனே அந்த பஸ்ஸுக்கு இடம் கொடுக்குறோங்கிற பேரில் லெஃப்ட் ஒதுங்காம முடிஞ்ச அளவு நம்மளோட ரைட் சைடு வீலை ரைட் சைட் கால்குலேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அந்த பஸ் பக்கத்தில் நெருக்கமாக போகணும். அப்போதான் ரைட் சைட் டிரைவிங் சீட்டில் இருக்கிற நம்மளும் அந்த பஸ்ஸோட டிரைவிங் சீட்டில் இருக்கிற அந்த பஸ் டிரைவரும் பக்கத்தில் நெருங்கினாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கிராஸ் பண்ணி போயிடுவோம். இதுதான் கரெக்டான ப்ராசஸும் கூட. அதை இப்போ பாருங்கள். இதையே நீங்கள் காரில் ஃபாலோ பண்ணும்போது ரோடை அழகாக கெஸ் பண்ணி அழகாக கால்குலேட் பண்ணி எந்த ஒரு சிச்சுவேஷனையும் நீட்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போவீங்க. இப்போ இந்த சிச்சுவேஷனை பாருங்கள். தூரத்தில் ஒரு பஸ்ஸு வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பைக் பார்க் பண்ணியிருக்காங்க. இந்த சிச்சுவேஷனில் ஒன்று நம்ம போக இடம் இருக்குது, இல்லைன்னா அந்த பஸ் வர இடம் இருக்குது. ஆனால் நம்ம தான் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய்கிட்டு இருக்கோம். அதை அந்த பஸ் டிரைவர் அழகாக கால்குலேட் பண்ணி அங்கேயே ஸ்டாப் பண்ணி தந்துருவாங்க பாருங்க. இப்போ நாம தான் அந்த பஸ்ஸோட ரைட் சைட் கால்குலேட் பண்ணி முடிஞ்ச அளவு ரைட் சைட் அந்த பஸ் பக்கத்தில் ஒட்டி போகணும். கார் டிரைவ் பண்ணும்போதும் இதையே ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. ஹெவி வெஹிக்கிளும் சரி காரும் சரி ரைட் சைட் கால்குலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி ரோடை எப்படி கெஸ் பண்ணி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே ரைட் சைட் கால்குலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு காரை எப்படி ரோட்ல ஒதுக்கி பார்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதை நல்லா கற்றுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பாக அதே ரைட் சைட் கால்குலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரு காரை பெர்பெண்டிகுலராக ரிவர்ஸில் ஒரு இடத்துல பார்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அண்ட் சேம் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு இடத்துல பேரலாக ரிவர்ஸில் எப்படி பார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆனால் இந்த பேரல் பார்க்கிங்கும் பெர்பெண்டிகுலர் பார்க்கிங்கும் லைவாக எப்படி டெக்னிக்கலாக பார்க் பண்ணுறோன்னு இந்த வீடியோவில் பார்க்காம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த டெக்னிக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு குவாலிட்டியை நம்ம வர வைக்கணும் அண்ட் அதை இம்ப்ரூவும் பண்ணணும். முக்கியமான குவாலிட்டின்னு சொன்ன உடனே அது ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க, ரொம்ப சிம்பிள் தான். அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்த்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு பேரலல் அண்ட் பெர்பெண்டிகுலர் பார்க்கிங் பண்ணலாம். அது வேற ஒன்றும் இல்லைங்க, ஸ்லோ மூவிங் ப்ளஸ் குயிக் ஸ்டீரிங். இதை நீங்கள் ஒரு ஃபார்முலா மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் யூஸ் பண்ணலாம். வேற ஒன்றும் இல்லைங்க, ஸ்லோ மூவிங், நம்ம காரை முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக மூவ் பண்ணுறோம். அதே நேரத்தில் குயிக் ஸ்டீரிங், அதாவது நம்ம ஸ்டீரிங்கை முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக டர்ன் பண்ணுறோம். இந்த ஸ்லோ மூவிங் ப்ளஸ் குயிக் ஸ்டீரிங் ஃபார்முலாவை எப்படி பண்ணணும், எங்கே ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க ஸ்க்ரீனை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். லெஃப்ட் சைடில் காரோட டாப் வியூ தெரியும், ரைட் சைடில் ஸ்டீரிங்கோட வியூ தெரியும். ரெண்டுமே ஒரே டைமிங்கில் எடுத்த வீடியோ. ஒரு வாட்டி ஸ்லோ மூவிங் குயிக் ஸ்டீரிங் பண்ணி காட்டுறேன், புரியுதான்னு பாருங்கள். அப்படி புரியலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், அப்போ கண்டிப்பாக புரியும். ரைட் சைட் ஸ்க்ரீனில் நான் ஸ்டீரிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு பாருங்கள். லெஃப்ட் சைட் ஸ்க்ரீனில் நான் எப்படி ஸ்லோ மூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். நாம் வேறு ஒன்றும் பண்ணலைங்க, நம்ம காரை ஒரு குட்டி இடத்துல முடிஞ்ச அளவுக்கு ரிவர்ஸ் அண்ட் ஃபார்வர்ட் பண்ணி அப்படியே அபவ் டர்ன் பண்ணி போனோம்.
இதுக்கு நான் பண்ணின டெக்னிக் ஸ்லோ மூவிங் அண்ட் குயிக் ஸ்டீரிங். இந்த குட்டி இடத்துல ஸ்லோ மூவிங் அண்ட் குயிக் ஸ்டீரிங் நிறைய வாட்டி பண்ணி அப்படியே அபவுட் டர்ன் பண்ணி கொண்டு போனேன். இந்த டெக்னிக்கை நீங்களும் ஒரு கிரவுண்ட்லயோ இல்ல வண்டிங்க வராத இடத்துலயோ ஆரம்பத்தில் பிராக்டிஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்க ஸ்டீரிங்கை ஹேண்டில் பண்ண குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே ப்ராசஸை இன்னொரு வாட்டி ஸ்லோ மோஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே பண்ணுறேன் பாருங்க. சின்ன ஒரு டெக்னிக் தாங்க, ஆனால் நல்லாவே தெளிவாக கவனிச்சு பாருங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் டர்ன் பண்ணி போயிட்டு இருக்க நாம காரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு 3 செகண்ட்ஸுக்கு முன்னாடி ஆப்போசிட் டைரக்ஷனாக முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி விடுறேன் பாருங்க. இப்போ ரிவர்ஸ் கியர் போட்டுக்கிட்டு பேலன்ஸ் கொஞ்சம் லெஃப்ட் டர்ன் பண்ண வேண்டியதை டர்ன் பண்ணால் மட்டும் போதும். இப்போ மறுபடியும் பாருங்க, ஸ்டாப் பண்றதுக்கு ஜஸ்ட் 3 செகண்ட் இல்லைன்னா 4 செகண்டுக்கு முன்னாடி ஆப்போசிட் டைரக்ஷனா ரைட் சைடு முடிஞ்ச அளவுக்கு ரைட்டு டர்ன் பண்ணி விடுறேன். இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கிட்டு ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்க ரொட்டேஷன் பண்ணி விட்டா போதும். மறுபடியும் ஸ்டாப் பண்றதுக்கு முன்னாடி ஆப்போசிட் டைரக்ஷனா லெஃப்ட் டர்ன் பண்ணி விடுறேன் பாருங்க. ரிவர்ஸ் கியர் போட்டுட்டு மிச்சம் இருக்க ரொட்டேஷனை மட்டும் பண்ணி விட்டா போதும். இதையே நீங்க 4-5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதாங்க ஸ்லோ மூவிங் குயிக் ஸ்டீரிங் ப்ராசஸ். இதை ஒரு ஃபார்முலா மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு 2-3 டேஸ் கண்டினியூவாக ஒரு 2 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுங்க. எந்த ஒரு இடைஞ்சலான பார்க்கிங் இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக பார்க் பண்ணிடலாம். இப்போ ஸ்லோ மூவிங் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோ தான். இந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்கிற கார்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்லோ மூவிங் குயிக் ஸ்டீரிங் குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். நாம கிளட்சை யூஸ் பண்ணி மட்டும்தான் ஸ்லோ மூவிங் பண்ண போகிறோம். அதாவது கிளட்சை பவரை ப்ரெஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கிட்டு கிளட்சை முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பைட்டிங் பாயிண்ட் வந்ததும் நம்ம கார் ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம பார்த்த ஸ்லோ மூவிங் குயிக் ஸ்டீரிங்க்கு இந்த பைட்டிங் பாயிண்ட் மூவிங் மட்டுமே போதும். அப்போதான் நமக்கு தேவையான பெர்ஃபெக்ட் பார்க்கிங் கிடைக்கும். இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. இதே ஸ்லோ மூவிங் பைட்டிங் பாயிண்டை இன்னொரு ஆங்கிள் இருந்தும் பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்க்ரீனில் பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது தெரியும். கண்டுபிடிச்சதும் ரைட் சைடில் நம்ம கார் ஸ்லோவாக மூவ் ஆகுறது தெரியும். நம்ம வலது காலை யூஸ் பண்ணவே இல்லை பாருங்க. ஏன்னா ஒரு காரை டாடாய்ஸ் மாதிரி ஸ்லோவாக மூவ் பண்ணுறதுக்கு பைட்டிங் பாயிண்ட் மட்டுமே போதும். இதை தான் நம்ம ஸ்லோ மூவிங் அண்ட் குயிக் ஸ்டீரிங் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஸ்லோ மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். காரை ஸ்டாப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா முதல்ல கிளட்சை பவராக அமுக்கிக்கிட்டு அப்புறமா தான் பிரேக்கில் ஸ்மூத்தாக ப்ரெஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணணும். அதே மாதிரி ரிவர்ஸ் கியர் போட்டு ரிவர்ஸில் ஸ்லோ மூவ் பண்ணுறதும் சேம் ப்ராசஸ் தான். பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சதும் நம்ம கார் ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். கடைசி வரைக்கும் ஸ்லோவாக மூவ் பண்ணுறதுக்கு பைட்டிங் பாயிண்ட் மட்டுமே போதும். ஸ்டாப் பண்ணுறதுக்கு மறுபடியும் கிளட்சை பவராக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா பிரேக் ப்ரெஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் ஒரு வாட்டி வீடியோவை ரீவைண்ட் பண்ணி ஸ்லோ மூவிங் ப்ளஸ் குயிக் ஸ்டீரிங் பண்ணதை ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஐடியா கிடைக்கும். அதை ஒரு வாட்டி தெளிவாக பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போங்க. அப்புறம் ஸ்டீரிங் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஸ்டீரிங்கை ப்ரொசீஜர் படி இப்போ நான் பண்ணுற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணி ரொட்டேட் பண்ணணும். அதாவது நம்மளோட 2 கைகளும் கிராஸில் வராமல் டச் பண்ணி போகிற அளவுக்கு கொண்டு வரலாம். ஆனால் இப்படி தான் ஸ்டீரிங் ஹேண்டில் பண்ணணும்னு ரூல்ஸ் இல்லைங்க. நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. ரூல்ஸ் படியே ஸ்டீரிங்கை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு. யார் இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது யாருன்னா டிரைவிங் படிக்க ஆரம்ப கட்டத்தில் ஸ்டீரிங்கை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் ஈஸியாக படிச்சிடலாம். நீங்கள் ஸ்டீரிங் கொஞ்சம் பெர்ஃபெக்ட் ஆனதும் நம்ம இப்போ பண்ண போகிற மாதிரி கேஷுவலாக நீங்களும் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எப்படினாலும் உங்கள் கைகளை யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க ஏதாவது பார்க்கிங்ல பார்க் பண்ணிட்டு இருக்கும்போது நாம கொஞ்சம் முன்னாடி பார்த்த ஸ்லோ மூவிங் குயிக் ஸ்டீரிங் தான் பண்ணுவீங்க. அந்த நேரத்துல நாம படிச்சுட்டு இருக்கிற மாதிரி ரூல்ஸ் படி பண்ணிட்டு இருக்க முடியாது. குயிக்கா பண்றதுக்காக உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி எப்படினாலும் ஸ்டீரிங்கை ஹேண்டில் பண்ணிக்கலாம். இன்னும் சொல்ல போனா, நீங்க டிரைவிங் படிக்க ஆரம்பிச்சு முதல் நாள்ல இருந்து ஒரு 1 மந்த்துக்கு மேல கண்டினியூவா டிரைவ் பண்ணிக்கிட்டு இருந்தாலே நீங்க ஸ்டீரிங் ஹேண்டில் பண்ற ஸ்டைல் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். நான் ஏன் இப்படி சொல்றேன்னு ஹெவி வெஹிக்கிள்ல காட்டுறேன் பாருங்க. நான் இப்போ ரூல்ஸ் படி கையை கிராஸ்ல விடாம டர்ன் பண்றேன் பாருங்க. ஒரு கம்ப்ளீட் ரொட்டேட் பண்றதுக்கு எவ்வளவு வாட்டி டர்ன் பண்றேன்னு பாருங்க. நீங்க கவுண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 7 வாட்டி ரொட்டேட் பண்ணேன். இப்போ இன்னொரு வாட்டி லெஃப்ட் டர்ன் பண்றேன் பாருங்க. மறுபடியும் ஸ்டீரிங்கை 7 வாட்டி ரொட்டேட் பண்ணேன். அது மட்டும் இல்லைங்க, பாதி கிரவுண்ட்லயே யூ டர்ன் ஆகுற இந்த லாரி இப்படி ஸ்டீரிங் ரொட்டேட் பண்ணனால முழு கிரவுண்டையும் எடுத்துச்சு. இப்போ நான் என் கைகளுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி கேஷுவலாக ரொட்டேட் பண்ணி ஸ்டீரிங்கை ஹேண்டில் பண்ணுறேன் பாருங்க. நான் எத்தனை வாட்டி ரொட்டேட் பண்ணுறேன்னு கவுண்ட்டும் பண்ணுங்க. கிட்டத்தட்ட ஸ்டீரிங்கை 4 வாட்டி தான் ரொட்டேட் பண்ணேன். அதுக்குள்ளேயுமே ஸ்டீரிங் ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த லாரி பாதி கிரவுண்ட்லயே யூ டர்னும் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி ஒரு கையில ஹேண்டில் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப குயிக்கா பண்றதுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் இப்படியும் ஸ்டீரிங் ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்க ஹெவி வெஹிக்கிள் ஓட்ட ட்ரை பண்ணாலும் சரி, கார் ஓட்ட பழகினாலும் சரி, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்க ஸ்டீரிங் ஸ்டைல் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். கார்ல ஸ்டீரிங் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு, கார்ல பைட்டிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சி எப்படி ஸ்லோ மூவ் பண்றதுன்னு ஆல்ரெடி தனித்தனி வீடியோவா போட்டிருக்கேன். அந்த வீடியோஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. 79 Adam, this is Central BCC. Multiple SWAT units responding code 3 to CP at 127th and Adelaide.